நான் திமுக ஸ்டாலினுக்கு ஓட் போடுவேன். ஓட்டு உதயசூரியன் தான். எனக்கு ஓட்டு எலெக்ஷன் அப்போ இருக்கோ அப்பத்திலிருந்து நான் ரட்டையாளர் தான். திவிக டிஎம்கா. இந்த தடவை கண்டிப்பாக மாற்றி தான் போடுவேன். ஒரு மாற்றம் வேணும்ல நமக்கு. அது ஒரு வெறித்தனமான அன்பு. ஒன்று டிவிக்கே ஒன்று திமுக. விஜய்க்கு ஓட்டு போடுறேன். வணக்கம் மற்றும் கவுண்டவுன் தமிழ்நாட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயணம் செய்து பலரிடம் பேசியுள்ளோம். இது மிகவும் சிக்கலான ஒரு எலெக்ஷன். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதா அல்லது இல்லையா? ஒரு புதிய கேண்டிடேட்டுக்கு வாக்குகளாக மாறக்கூடிய உண்மையான நட்சத்திர பலம் இருக்கிறதா இல்லையா? அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளால் பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் பெரும் இலவசங்களால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? சாதி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் சாதி முக்கியமா இல்லையா? பல்வேறு சிக்கலான பிரச்சனைகள் உள்ளன. அவற்றை நாம் ஆழமாக பார்ப்போம். மேலும் இந்த புத்திசாலிகள் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது பற்றிய பதிலை உங்களுக்கு தருவார்கள். பட் முதலில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதா என்று பார்ப்போம். எனவே தமிழ்நாட்டில் கடந்த 40க்கும் மேற்பட்ட வருடங்களாக நடந்த தேர்தல்களை பார்த்தால் பெரும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருந்துள்ளது. ஒரு முறை ஜெயலலிதா இருந்தார். அடுத்த எலெக்ஷன் அவர் தூக்கி எறியப்பட்டார். கருணாநிதி உள்ளே வந்தார். பிறகு அவர் தூக்கி எறியப்பட்டார். பிறகு ஜெயலலிதா மீண்டும் வந்தார். அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. பெரும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை. கடைசிக்கு முந்தைய எலெக்ஷன் தவிர அதில் ஜெயலலிதா தொடர்ந்து 2 முறை வென்று அந்த சாதனையை முறியடித்தார். இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார். அவரும் அதையே செய்வாரா? அவர் அடுத்த எலெக்ஷனை வின் செய்வாரா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வேலை செய்யுமா? ஸோ உண்மையில் சில நீங்கள் வெவ்வேறு வகையான ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைகளை பார்த்தால் அரசாங்கங்களுக்கு எதிராக உண்மையான ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளது. அரசாங்கங்களின் வலுவான ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை. மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 27% வாய்ப்பு உள்ளது. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் வெளியேற்றப்படுவதற்கு 73% வாய்ப்பு. எம்எல்ஏக்களை பொறுத்தவரை, பதவியில் இருக்கும் எம்எல்ஏக்களை பொறுத்தவரை இது ஒரு சிறிய ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை. 41% எம்எல்ஏக்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு திரும்ப வருகிறார்கள். அதாவது 59% இல்லை ரிட்டர்ன். அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைதான். ஆனால் அரசாங்கங்கள் தூக்கி எறியப்படுவதைப் போல வலுவானதல்ல. இங்குள்ள முக்கிய கேள்வி என்னவென்றால், திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகள் இருந்தபோது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை வலுவாக இருந்தது. இப்பொழுது ஒரு பெரிய 3வது சக்தி உருவாகி வருகிறது, விஜய். அந்த நட்சத்திரம், அந்த சூப்பர் ஸ்டார், அவருக்கு பெரிய பேரணிகளும் பெரிய உணர்ச்சியும் உற்சாகமும் இருக்கிறது. ப்ளஸ் கேள்வி என்னன்னா, வாக்குகளாக மாற்றப்படுமா? மேலும் விழுப்புர் முழுவதும் அதிமுகவிற்கு சென்றிருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை இது பிரிக்குமா? ஆகவே விஜய் அதிமுகவின் ஓட்டை எப்படி பாரா? கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள பல வாக்காளர்களிடம் கேட்டோம், இன்னைக்கு மூட் என்ன? மேலும் மாற்றத்திற்கான ஒரு மூட்டுக்கான அறிகுறி இருந்தது. ஆனால் அதில் சில அல்லது அதில் பெரும்பாலானவை அதிமுகவிற்கு செல்லவில்லை, அது விஜய்க்கு சென்றது. ஆகவே அதுதான் முக்கியமானது. மாற்றத்திற்கான ஒரு மூடு மற்றும் ஆளும் கட்சிக்கு எதிரான அலை இருந்தாலும் அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அலை நடுவில் 2ஆக பிரியக்கூடும். அது திமுகவுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கிய காரணி. நாங்கள் திருப்போரூர் என்று அழைக்கப்படும் ஒரு முன்னோடி கான்ஸ்டிடியூன்சிக்கு சென்றோம். முன்னோடி என்பதன் அர்த்தம் திருப்போரூர் தொகுதியில் யார் வென்றார்களோ அவர்களே ஒட்டுமொத்த மாநில அளவில் மாநில சட்டமன்ற எலெக்ஷனையும் வென்றார்கள். கடந்த 11 தேர்தல்களில் 9 முறை அதே வெற்றியாளர் தான். அதனால்தான் அது முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. கேளுங்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று. எனக்கு விஜயை பிடிக்கும். எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா. அவங்கெல்லாம் எம்ஜிஆரை வச்சு போடுவோம் நாங்கள். அவ்வளோ அந்த சின்னன்றதுனால. அது எம்கி. விஜய்க்கு ஓட்டு போடுவியா?
ஸ்டாலின் ஓட்டு விஜய்க்கு தான் ஃபுல்லாக விஜய் விஜய் தான் ஃபுல் ஃபேமிலி விஜய் தாங்க. டிஎம்கே வந்து டேடி மம்மி அவங்களாம் யங் பாய்ஸ் எல்லாமே டிஎம்கேலாம் கிடையாது, விஜய் ஒன்லி. தமிழ்நாடு டிவிகே ரெட்டையில டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் நோ. டிஎம்கே ஏடிஎம்கே போட்டு நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆட்டோ ஓட்டுறோம். எங்களுக்கு கேஸ் ரேட்டு அதிகமாக இருக்கு. பஸ் ஃப்ரீ பஸ் விட்டாங்க. எங்களால் எதுவுமே சமாளிக்க முடியல. அதனால புது ஆட்சி ஓட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு போடுறோம். புது ஆட்சி எலெக்ஷன் வந்து எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஆட்சி அவர் சரியில்லைன்னா அடுத்த ஆட்சியில் நாங்கள் ஆளமா 5 ஆண்டு திமுக தமிழ்நாடு குட்டி சோறு ஆக்கி வச்சுக்கிறான். ஒரு பொம்பளோட நிம்மதியாக வாழ முடியல. வேற ஆட்சி எது வந்தாலும் பரவாயில்ல. அண்ணா திமுக விஜய் ரெண்டுல எது வந்தாலும் பரவாயில்ல. ஆட்சி மீறி துட்டு கொடுத்து வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம். யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அமௌண்ட் அந்த பக்கம் சாஞ்சிடுறாங்களே. இஷ்டமா வந்து எலெக்ஷன் அவர் இது பண்ணிக்கிறாரு. புதால் வந்து மக்களுக்கு நல்லதா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. எனவே இது தெளிவாகவே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை. இது உண்மையில் பெரும்பாலான தேர்தல்களில் இயல்பானது. ஆனால் இறுதி முடிவில் இது எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிக தெளிவாக விஜய் தான் இந்த குறிப்பிட்ட எலெக்ஷனில் எக்ஸ் காரணி. ஸோ அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அது அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியாங்கிறது தான், அதுதான் பெரிய விஷயம். மேல் டி ஷோப்பி பாயலும் நம்ம களத்தில் பார்ப்பது இந்த மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அந்த குறிப்பிட்ட நாளில் வாக்குகளாக மாற்றப்படுமா என்பதுதான் இந்த எலெக்ஷன் எந்த வழியில் செல்கிறது என்பதை டிட்டர்மைன் செய்ய போகும் பெரிய கேள்வியாக இருக்கும். சரி டோரா, உங்கள் ஆய்வுகள் அனைத்திலும் தேர்தல்களில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது ஒரு இயல்பான காரணி. ஒருவேளை இங்கே இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் இது இந்தியா முழுவதும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட்டி லோக்சபா 19, சட்டமன்றம் 21, லோக்சபா 24 ஆகிய தேர்தல்களில் தோற்றிருப்பது இதுவே முதல் முறை. மற்றும் OBA EBS தன்னுடன் மீதமிருந்த பலரையும் இழந்திருக்கிறார். அதனால் ஒருத்தருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் களத்தில் இருக்கவில்லை, நான் தாமதமாகத்தான் வந்தேன். ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையின் அளவை எனக்கு தெரியாது. ஸோ மேலும் விஜய்கிற விஷயத்திலும் நீங்கள் அன்னைக்கு வேறு ஒருவரிடம் பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் மக்களை வாக்குச்சாவடிக்குள் கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் பதிவு செய்துள்ளனர்? அவர்களுடைய வாக்குச்சாவடிகள் எங்கே இருக்கின்றன என்று அவர்களுக்கு தெரியுமா? அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உள்கட்டமைப்பு தேவை. சரி, மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வர அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை ஐடென்டிஃபை செய்ய. ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோர் அங்குதான் தொண்டர்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் ஆதாயம் பெறுகின்றன. பாப், அது சரிதான். புதிதாக பதிவு செய்துள்ள இளைய தலைமுறையினருக்கு வாக்குச்சாவடி எங்கே இருக்கிறது என்றோ அல்லது அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களா என்பது கூட தெரியாமல் இருக்கலாம். சரி ஷிகா, நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்? நீங்கள் நூற்றுக்கணக்கான மக்களிடம் பேசினீர்கள். இந்த எலெக்ஷன் பற்றி நீங்கள் உணரும் ஒட்டுமொத்த மூட் என்ன? ஆமாம், மூட் மாற்றத்திற்கானதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. மேலும் அவர்கள் மாற்றம் பற்றி பேசும்போதெல்லாம் அவர்கள் உண்மையில் அதிமுகவை பற்றி பேசுவதில்லை, மாறாக அவர்கள் விஜயை பற்றி பேசுகிறார்கள். இப்பொழுது திமுக தலைவர்கள் அதிமுகவை விட திமுக தலைவர்கள் அதிகமாக இது அவசியமாக அவருக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று அர்த்தமல்ல என்பதை வலியுறுத்துவதில் மிகவும் சிரமப்படுகிறார்கள் தெரியுமா? ஏனால் இவங்க ரசிகர்கள், அது வாக்குகளாக மாறாது. மேலும் சில மக்கள், சில இளைஞர்கள் சொன்னார்கள், அதாவது நாங்கள் அவருக்காக ஓட் செய்ய போகிறோம், மேலும் எங்கள் பெற்றோரையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் அவருக்காக ஓட் செய்யும்படி சம்மதிக்க வைக்க முயற்சிப்போம். ஓட் பண்ணுறதுக்கும் ஆமாம். நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இளம் பெண்ணையும் அவளுடைய தாயாரையும் சந்தித்தோம். அந்த இளம் பெண் ஒரு ஐடி நிபுணர். மேலும் அவர் சொல்கிறார், நான் விஜய்க்கு ஓட் செய்ய போகிறேன், எனக்கு மாற்றம் வேண்டும். மேலும் அந்த தாய் உடனடியாக சுட்டிக்காட்டினார், நீங்கள் திமுக வழங்கிய கல்வி உதவித்தொகையின் காரணமாகவே ஒரு ஐடி நிபுணராகி உள்ளீர்கள் என்று. அதனால் அவர் திமுகவுக்கு ஓட் செய்ய போவதாக சொன்னார். அந்த மக்கள் சொன்ன ஒன்று, அம்மாக்களும் அப்பாக்களும் திமுகவுக்கு ஓட்டு செய்வார்கள், ஆனால் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு செய்வோம் என்ற அந்த சொற்றொடர் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆனால் முக்கிய விஷயம் என்னென்னால், இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை எவ்வளவு பிரிக்கப்படும் என்பதுதான். இது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின் குறியீடு. விஜய் பாதி ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளையும் அதிமுக மீதி பாதியையும் பெற்றால் அது திமுகவுக்கு பெருமளவில் உதவும்.
ஒன்று உயர்ந்தால் மற்றொன்று குறைந்தால் அது திமுகவுக்கு எதிராக போகும். எனவே விஜய் அதை எப்படி பிரிக்கப் போகிறார் என்பது மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான எலெக்ஷன். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு. ஆனால் இப்போது அது ஒரு ரசிகர் பட்டாளமாக மாறியுள்ளது. ரசிகர் பட்டாளம் வாக்குகள் அவரை ஒரு சிஎம் ஆக்க போகுது. முன்ன ஜெயலலிதா இருந்தாங்க, மக்களுக்காக அவங்க இருந்தாங்க. விஜயகாந்த் அண்ணாவும் இருந்தாங்க, அவங்களும் மக்களுக்காக வந்தாங்க. இப்போ அவங்க இல்லாதனால தான் விஜய் அண்ணா வந்திருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரும் செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு, அவருக்கு தான் போடணும். நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்க முடியும். அதனால அதை செய்ய நாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் வந்தா நல்லது. எங்க வீட்டுல 20 ஓட்டு அவருக்கு தான். ஆனா மெயின் FDVK. டிவிகேயா? எஸ். டிஎம்கே. நான் விஜயோட ஃபேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். பட் அவர் அரசியலுக்கு வர்றதுன்றது எனக்கு புரியல. நடிகர் அப்படின்ற பதவியை அவர் இறந்துடுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட். அதான் வேற எதுவும். ஒருத்தரை நம்ம பிடிச்சி பண்றோம்னா அவர் என்ன பண்ணாலுமே நம்ம சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு மாற்றம் வேணும்ல நமக்கு. தலைவர் விஜய்க்கு டிவிக்கு எங்க அண்ணங்க நாங்க போடுறோங்க. அவர் வருவாருங்க, சிஎம் வருவாருங்க. அவர் எங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். நம்பிக்கை நாங்க போடுவோம். நல்ல ஆட்சி வரணும். தலைவருக்கு தான் நல்லா பெட்டரா ஃபீல் பண்றாங்க. நான் விஜய் வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். எப்படி பசங்க நம்ம எல்லாம் எப்படி பண்றோமோ யோசிச்சுட்டு பண்ணுவோம். அதான் எங்க ஸ்டைல்ல விஜய். நான் இந்த தடவை எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டேன். இந்த தடவை கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கு தான் ஓட்டி போடுவேன். கண்டிப்பா இவர் செய்வார், நாங்கள் நம்புகிறோம். எங்களோட மனசு சொல்லுது நம்புவாருன்னு. அந்த ட்ரஸ்ட் தான், வேற வழி கிடையாது. இல்லை, தளபதி வரட்டும், அதுதான் எங்களோட ஆசை. ஆனா என்ன பண்றாருன்றது முக்கியம் இல்ல. அவர் தான் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய். ஆமா, இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அவர் நல்லது செய்வாருன்னு உறுதியா நம்புறேங்க. அதனாலதான் வந்திருக்கிறேன்ப்பா. அவர் ஓட்டுக்கு வருவாங்கப்பா, முதலமைச்சரா வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதிமுக அவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை. விஜயோட பாட்டி புதுசு, அவர் ஒரு தலைவர், ஆனால் அவங்களுக்கு பின்புலம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த 2 கட்சிகளும் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு உள்கட்டமைப்பு இருக்கு. ஆனா விஜயோட பாட்டி அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, ஆனா அவங்களுக்கு உள்கட்டமைப்பு இல்லை. அதனால இறுதியில இது மக்கள் கையில தான் இருக்கு. தெரியுமா, ஒவ்வொரு 20-30 வருஷத்துக்கும் ஒரு முறை தமிழ்நாட்டு வானில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். இந்த முறை அது விஜய். இப்போ தேர்தல் களத்தில் உங்கள் மீதும் மதிமுக மீதும் அவருடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாருங்க, நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அயனான் திரு விஜய் திரு எம்ஜிஆரோட இல்ல, எம்ஜிஆர் ஒரு தனி ரகம். ஆமாம், அவர் ஒரு அரசியல் பின்னணியில இருந்து வருகிறார். திரு விஜயகாந்த் ஆமா, மற்ற திரு கமல்ஹாசன் மிகப்பெரிய பேரணிகள், அவருடைய மிகப்பெரிய பேரணிகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும். பட் அவர் ஒரு பெரிய நட்சத்திரம். விஜய் ஒரு பெரிய நட்சத்திரம் மற்றும் மக்கள் நிச்சயமாக அவரை பார்க்க செல்ல விரும்புவார்கள் என்ற உண்மையை என்னால் மறுக்க முடியாது. ஒருவேளை பிடிஎஸ் இந்தியாவுக்கு வந்தால் கூட்டம் உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கும் என்று எனக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அது வாக்குகளா மாறும் அப்படின்னு அர்த்தமா? எனக்கு உறுதியா தெரியல. நான் அப்படி நினைக்கல. அப்படி நடந்தால் அது உங்களை அதிகமாக பாதிக்கும் என்றா அல்லது அதிமுகவை அதிகமாக பாதிக்கும் என்றா நினைக்கிறீர்கள்? பாருங்கள், நாம் தேர்தலுக்காக காத்திருந்து வாக்குகளை எண்ண வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்மால் அதை சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் உண்மையிலேயே பார்க்கல. உங்களுக்கு தெரியும், களத்தில் அவர்களுடைய தொண்டர்களை என்றால் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து வருகிறேன். மேலும் நான் பார்க்கவில்லை. உங்களுக்கு தெரியும், தவேக உறுப்பினர்களை மாநிலத்தில் எங்கேயும் உங்களுக்கு தெரியும் களத்தில் தரைமட்டத்தில் வேலை செய்வதையோ அல்லது
உங்களுக்கு தெரியும் மீட்டிங் மக்களையோ அல்லது அந்த விஷயத்தை பொறுத்தவரை எதையுமோ? என்னுடைய எல்லா பேச்சுகளிலும் எந்த விஜயை பற்றியும் குறிப்பிடப்படவில்லை. ஓ, அப்போ நீங்கள் குறிப்பிடுவதில்லையா? இல்லை, ஒரு முறை கூட இல்லை. அப்படியானால் அவர் மிகச் சிறப்பாக செயல்படலாம், அத்துடன் அது முடிந்துவிடும். இல்லை, அதுதான் முழு விஷயமே. அது மாதிரி ஆக திமுக என்பது முழு வீச்சில் திமுக மட்டுமே. சரி, விஜய் ஒரு அரசியல் புதியவர். பனால அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. நாங்கள் சுற்றி செல்லும் போது அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. முதல் முறை வாக்காளர்கள் அவரை நோக்கியே இருக்கிறார்கள். மேலும் முதல் முறை வாக்காளர்கள், அதாவது அவங்க ஒரு பகுதி, நான் அதை ஒரு பெரிய பகுதின்னு கால் மாட்டேன், அவங்கள ஒரு பகுதி. மேலும் அது எப்படின்னா, அவர்கள் அனைவரும் நாங்கள் எங்களுடைய பகுப்பாய்வு விஷயத்தை எடுத்த போது அவங்க சொன்னார்கள், ஒருவேளை முதல் முறை வாக்காளர்களில் சுமார் 42% பேர் அவருக்கு ஓட்டு செய்வார்கள் என்று. அதனால மேலும் ஆனால் அதிமுக எவ்வளவு பெறுகிறது அல்லது திமுக பெறுகிறது என்பதை நான் உடைக்க விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை. அந்த தகவலை உடைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் விஜய் சோதிக்கப்படலை. அவர் அரசியலில் ஒரு புதியவர். அவர் என்ன பண்ண போறார் என்று மக்களுக்கு தெரியாது. அவர் இன்று வரை களத்தில் கால் பதிக்கவில்லை. அவர் பெருந்துகளில் வெளியே பிரச்சாரம் பண்றார். அப்படியெல்லாம் அவர் தனது பாட்டியை தொடங்கியதிலிருந்து சாலையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஸோ அதுவும் ஒரு பொருட்டாத்தி தெரிய மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், மாற்றம் விஜய் வேண்டும் என்கிறார்கள். நான் அதுதான் முழு விஷயமே. எனக்கு தெரியும், தமிழ்நாடு திரைப்பட அரசியலை பார்க்க ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. சரி, அவை இரண்டும் பின்னி பிணைந்தவை. அதே நேரத்தில் திமுக ஆதரவு இந்த வாக்குகளை எல்லாம் பண்ண விஜய் எடுத்துக்குவாரு. அவர் எங்களுக்கு ஒரு போட்டியாளரே அல்ல. அவருடைய பாட்டி என்பது ஒரு பாட்டி, அது புதிதாக முளைத்தது. மேலும் அவரிடம் ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளோ அல்லது சித்தாந்தமோ இல்லை, அல்லது தமிழ்நாட்டை எந்த வழியில் முன்னோக்கி கொண்டு செல்லப் போகிறார் என்ற தனது பார்வையை அவர் ஒருபோதும் கூறியதில்லை. ஒரு காரணியின் மீது ஒரு கவர்ச்சி இருக்கும். மேலும் மக்கள் ஒரு நடிகரை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த கவர்ச்சி தேர்தல்களில் போட்டியிட போதுமானதல்ல. குடும்ப அலை என்றால் ஒவ்வொரு வீட்டு தாயும் சொந்த மகளும் மகனும் அப்பாவும் எல்லோரும் அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். உண்மையில் மக்களை கூட்டுவதற்காக நாங்கள் ₹1 பணம் கூட செலவழித்ததில்லை. திமுகவும் அதிமுகவும் பணத்தை செலவழிக்கிறார்கள். ஒவ்வொரு நபருக்கும் 3 மற்றும் ₹300 கோடிக்கணக்கான பணம். 1970களுக்கு பிறகும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 82% பேர் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அப்புறம் கருணாநிதி மற்றும் அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்கள் ஒரு வலிமையான தலைவர் மற்றும் கவர்ச்சியான தலைவரை விரும்பினர். அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் சினிமா அறிவியலில் இருந்து வரும் தலைவர்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. உண்மையில மக்கள் ஏற்கனவே எங்கள் தலைவருடன் அன்போடும் நம்பிக்கையோடும் ஈடுபட்டுள்ளனர். நிச்சயமா நாங்க மெஜாரிட்டியோட வின் பண்ண போடுறோம். நாங்கள் சாமானிய மனிதனுக்கான அரசாங்கத்தை அமைப்போம். அந்த மன்னராட்சி மற்றும் மன்னராட்சி, தமிழில நாங்கள் மன்னராட்சி என்கிறோம், அது முடிந்து விட்டது. இனிமேல் தமிழ்நாட்டிலே ராஜாவும் இல்லை, ராஜாக்களை உருவாக்குபவரும் இல்லை. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் நாங்கள் நிறைய நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறோம். அவர்களில் சிலர் வெற்றி பெற்றனர். நிச்சயமாக அவர்களில் சிலர் மிகச்சிறந்த முதலமைச்சர்களாக ஆனார்கள். ஆனால் மற்றவர்கள் பலர் தோல்வியடைந்தனர். தேர்தலில் நின்ற அனைத்து நட்சத்திரங்கள் சூப்பர் ஸ்டார்களின் நீண்ட பட்டியல் அவர்களிடம் இருந்த போதிலும் அவர்களில் பலர் தோல்வியடைந்தனர். சிலரை வெற்றி பெற வைப்பது எது? அதாவது அவர்களின் பிரபலம் வாக்குகளாக மாற்றப்படுகிறது. மற்றும் சிலரை தோல்வியடைய செய்வது எது? ஆக வெற்றி பெற்ற N.T. ராமராவ் என்ற ஒருவரின் உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நிச்சயமா M.T. ராவ், M.T. ராமச்சந்திரன் தான் முதல் உதாரணம். நீங்கள் அதை பற்றி பேசும்போது தமிழ்நாடு மற்றும் ஜெயலலிதா இருக்கிறார். அவர் அவ்வளவு பெரிய திரைப்பட நட்சத்திரமாக இருந்த பிறகும் மீண்டும் வெற்றி பெற்றார். ஒன்று, நிலைத்திருக்கும் இங்கே நீடித்திருக்கும் திறன் மற்றும் உங்களுக்கு உதவும் ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்க முடிவது. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அல்லது M.T. ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருவரும் பெரிய நட்சத்திரங்களாவதற்கு முன்பே ஒரு அரசியல் துவக்கத்தை கொண்டிருந்தனர். N.T. ராமராவ் விஷயத்தில் அவர்
அந்த வெற்றியை பெறுவதற்கும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் தெலுங்கு ஆத்ம கௌரவம் அல்லது தெலுங்கரின் பெருமையை பயன்படுத்தினார். மேலும் அந்த நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் இருந்த நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அதாவது ஆத்ம கௌரவம், தான் தான் அவர் பயன்படுத்திய தளம். இந்த முறை விஜய் விஷயத்தில் அங்கே பூத் அளவிலான மேலாண்மை பலவீனமாக இருக்கலாம் என்றும் இளைஞர்கள் மட்டுமே வாக்களிக்கிறார்கள் என்றும் நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவருக்கு சாதகமாக உள்ள பெரிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அதிக எண்ணிக்கையில் ஓட்டு செய்ய போகிறார்கள். இளைஞர்கள் வாக்களிப்பதில் ஒருபோதும் ஆர்வம் காட்டாமல் இருந்திருந்தால் இந்த முறை அவர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கிறார்கள். மேலும் அவர்கள் அனைவரையும் வெளியே வந்து ஓட்டு செய்ய சொல்கிறார். மேலும் அவர்கள் நான் செல்வாக்கு செலுத்தப் போகிறேன் என்று பெற்றோரிடம் சொல்வதற்கான செல்வாக்கு செலுத்துபவர்களாக மாறுகிறார்கள். என் பெற்றோர் எனக்காக ஓட்டு செய்ய. இப்போது மற்ற மண்டிக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மக்களும் மேலும் நான் உண்மையில் என் டி ராமராவ் பற்றி பேசுகிறேன். அவர் ஒரு சூய் ஜெனரிஸ், அவர் ஒரு தனி ரகம். பொழுதுபோக்கு துறையில் இருக்கிறது ஒவ்வொரு நபரும் அண்ணாவிலிருந்து தொடங்கி அண்ணா பெரியாரால் வழிநடத்தப்பட்டார். அவருடன் பணியாற்றினார். பிறகு கருணாநிதி வந்தார், அவர் அண்ணாவால் வழிநடத்தப்பட்டார். பிறகு எம்ஜிஆர் வந்தார், அவர் கருணாநிதியோட பணியாற்றினார். பிறகு ஜெயலலிதா வந்தார், அவர் எம்ஜிஆருடன் பணியாற்றினார். இந்த அனுபவத்தில் .dr தவிர எந்த நிருபம் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்ததில்லை. ஸோ பவன் கல்யாண் கூட அவர் முதல் முறை நின்ற போது அவருக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. பவன் கல்யாண் இப்போது அவர் சந்திரபாபு நாயுடுவுடன் பயணிக்கிறார். ஆகவே இவர் வேறு எந்த நட்சத்திரமும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அவர் .dr எடுத்த அவர் சைத்தன்ய ரதம் பகவான் கிருஷ்ணராக நடித்தார். ஆகவே அவருக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தன. போல் உடன் என்ன நடந்தது என்பதனால் அது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக நினைவிருக்கிறது. சரி, ஆகவே அது எங்களுக்கு நினைவிருக்கிறது. இப்போது அது ஒரு கடைசி நேர திருப்பம். நீங்கள் இந்த பிரச்சனைகளை கிளப்புகிறீர்கள்? அது உண்மையில் ஒரு கடைசி நேர திருப்பம். ஆனால் கேள்வி என்னவென்றால், தெற்கில் எனக்கு தெரிந்தவரை வேறு எந்த அரசியல்வாதியும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறவில்லை. அவருக்கு வழிகாட்டப்பட வேண்டியிருந்தது. சரி, ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கவனிப்புகளை இது மாற்றாது என்று நான் கூறவில்லை. ஆமாம், அவை மாறாது, மறும் சுவாரஸ்யமானவை. ஆகப்பட்டு பார்க்கலாம். இங்கே விஜயகாந்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அவரும் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தார். அவருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. மேலும் அவரது மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒருவரிடம் பேசினோம். அவர் உண்மையில் அந்த விசுவாசத்தின் காரணமாக அவர்களது குடும்பம் அதே பார்ட்டிக்கு ஓட்டை தொடர்கிறது என்று கூறினார். பால்டென் அவரால் கூட தனியாக வெற்றி பெற முடியல. அவர் தமிழ்நாட்டில் தனியாக நின்று மூன்றாவது சக்தியாக உருவாக முயன்றார். அதைத்தான் விஜயும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் சிரஞ்சீவியுடன் மாபெரும் கூட்டங்கள் மாலை பொழுதை செலவிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. கமல்ஹாசனும் கூட. கமல்ஹாசன் சற்று வித்தியாசமானவர். அவர் சற்று மிகையான அறிவுஜீவி என்று சொல்கிறார்கள். ரஜினிகாந்த் ஒரு பார்ட்டியை உருவாக்கி 2020 அதை மூடிவிட்டார். சரியாக. மேலும் அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். தெரியுமா, அவர்களில் எல்லோருக்கும் பெரிய பார்வையாளர்கள் இருந்தனர். இப்போது மக்கள் பயணம் செய்யும் திறன் காரணமாக அவர்கள் இன்னும் பெரியவர்களாகி வருகிறார்கள். சரி. பட்டா, கடந்த காலத்தை போலல்லாமல் அது .gr இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அவர்கள் ஜாதிக்கு எதிரான உங்களுக்கு தெரியும் சமூக நீதியை பற்றி பேசும் ஒரு சித்தாந்தத்தை ஆதரித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். சாதாரண மனிதனின் போராட்டங்களின் மீது கவனம் இருந்தது. இங்கே நடுத்தர வர்க்கம் மற்றும் கல்வியின் வளர்ச்சியுடன் ஒருவர் வருகிறார். மக்கள் தங்கள் நாயகர்களை பற்றிய அபிலாஷைகள் நான் நினைக்கிறேன் மாறிவிட்டன. எனவே விஜய் போன்ற ஒருவர் வருகிறார். அவர் தன்னை அமைப்பை எதிர்ப்பவராகவும் ஊழலை எதிர்ப்பவராகவும் சித்தரித்துள்ளார். மேலும் த ஃபீல்ஷலிக்கையை விட பெரிய காட்சிக்கு வந்துள்ள உருவத்திடம் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளாக ஆன அல்லது அரசியலில் வெற்றி பெற்ற நாயகர்களிடமிருந்து அவர் வேறுபட்டவர். ஏனெனில் அவர் தனது திரைப்படங்களில் தன்னை சித்தரித்த விதம். அவர் வித்தியாசமானவர்.
எனவே சுருக்கமாக சொன்னால் இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. வெறும் கூட்டங்கள் மட்டுமல்ல, அல்லது யாரிடமாவது பேசுங்கள், குறிப்பாக இளைஞர்களிடம். மேலும் நீங்கள் கேட்குறதெல்லாம் விஜய் விஜய் விஜய், அது ஒன்று. இரண்டாவதாக, அவர் அதிமுக ஓட்டுவை பிரித்தால் திமுகவிற்கு இதுவரை நடந்ததிலே மிகச்சிறந்த விஷயமாக அவர் இருக்கலாம். மேலும் அவர் அதிமுக ஓட்டை ஏறக்குறைய அதே அளவு வாக்குகளை பெற்று பிரித்தால் நாம் ஆராயக்கூடிய பிற அம்சங்களும் உள்ளன. அது திமுகவிற்கு மிகவும் உதவும். அடுத்ததாக, அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் மற்றொரு முக்கிய பிரச்சனை பெண்களின் பாதுகாப்பு. பொதுவான கருத்து என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்பது தான். என் சகோதரியை பற்றி நான் கவலைப்படுகிறேன். மது, போதைப் பொருள் இருக்கிறது. அதுதான் மக்கள் பெண்களை துன்புறுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இது மாநிலம் முழுவதும் உள்ளது. முக்கியமாக அது பெண்களின் ஓட் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். ஸோ இது இரண்டாவது அதிகம் உள்ள மாநிலம். கேரளாவில் ஆண்களை விட 2.7% பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் 2.2 உள்ளது. பட்டியலின் கடைசியில் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளன. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண்களை விட மிகவும் குறைவாக உள்ளது. மகாராஷ்டிராவில் 4% பெண்களும் உத்தரப்பிரதேசத்தில் 6.7% பெண்களும் குறைவாக உள்ளனர். ஆனால் இதுவரை பெண்கள் எப்படி வாக்களித்துள்ளனர்? அது எலெக்ஷனை பாதிச்சிருக்குதா? சரி, உண்மையில இல்லை. ஆண்கள் பெண்கள் இரு கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான வாக்குகளை ஆதரிக்கின்றனர். மேலும் நீங்கள் புள்ளி விவரங்களை பார்க்கலாம். ஆண்கள் திமுக 46%, அதிமுக 41%, பெண்கள் 47%, அதிமுக 41%. ஆகவே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பெண்களின் பாதுகாப்பு ஒரு எலெக்ஷன் பிரச்சனையாக மாறுவது பற்றிய இந்த உண்மையான பேச்சும் பயமும் இருக்கிறது. மேலும் மறுபுறம் மத்திய அரசின் தரவுகளை பார்த்தால் இந்தியாவில் தமிழக பெண்களின் பாதுகாப்பு மிகச் சிறந்ததாக உள்ளது. தமிழ்நாட்டில் 1,00,000 பெண்களுக்கு 23.2% குற்றம் நடக்கிறது. மேலும் நீங்கள் டெல்லியை எடுத்துக்கொண்டால் 1,00,000 பெண்களுக்கு 144 குற்றங்கள் நடக்கின்றன. எனவே பெண்கள் உண்மையில் இந்தியாவில் மிகவும் பாதுகாப்பானவர்களில் உள்ளனர். ஆனால் இது எல்லோரும் அதை பற்றி பேசும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. எனவே அதிமுக உண்மையில் உண்மைகளை அடிப்படையாக கொள்ளாத ஒன்றை ப்ராஜெக்ட் செய்ய முடிந்தது. உண்மையில் அது அவங்களோட கேம்பெயின் என்ற மையப்பகுதியாகும். அவங்களோட இதை குறி வச்சு திமுக ஆட்சியின் போது பெண்களின் பாதுகாப்பை ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசி அதனால் அதை ஈர்க்கிறார்கள். உண்மைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த கதையாடலை உருவாக்க முடிஞ்சது. மேலும் சார், நீங்கள் கிராமங்களுக்குள் செல்லும்போது பெண்கள் இதை பற்றி பேசத்தான் செய்கிறார்கள். தமிழ்நாடு என்பது அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் வேலைக்கு செல்லும் ஒரு மாநிலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தொழிற்சாலைகளிலோ அல்லது உங்களுக்கு தெரியும் தொழில்களிலோ மற்றும் அது போன்றவற்றிலோ இருந்தாலும் சரி. எனவே அவர்கள் மொபைல் செய்யப்படுவதும் ஸ்கீம் ஒன்றிப்பு பேசுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. உண்மையில் அவர்களிலே சிலர் பேருந்துகள் கிடைப்பதை பற்றி பேசுகிறார்கள். இலவச பேருந்து சேவை அவங்க தொடங்க விரும்பிய ஒரு நல்ல விஷயம் அதுன்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏன் எங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடாது? எங்களுக்கு இலவசமாக இருக்கும் பேருந்துகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. திமுகவில் கற்பழிப்பு கொள்ளலாம் நடந்திருக்கு, எதுவும் கண்டுக்கல அவங்க. அதை சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கெடுக்கிறானுங்க, அதை பற்றி எதுவும் பேசலை அவங்க. அதனால் அந்த திமுகவை வெறுக்கிறோம் நாங்கள். திமுக என்ற ஒரு கட்சியால் தான் இந்த இது நடக்குது. அவங்க மேலே இடம் சரியில்லை. ஆனால் எடப்பாடியார் வந்தாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்களுக்கு வெளியே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. சின்ன பசங்க ஃப்ரீயாக விளாட்டின்னு இருந்துங்க அப்போல்லாம். இப்போ வெளியே விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறதுக்கு தான் பயந்துட்டு தானே நிறைய பிள்ளைங்க வேலைக்கு வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க. மகளிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்க ரோட்டில் போகும்போது. இப்போ ரோட்டில் ஒரு வாக்கிங் போனோம்னாலே சைனா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வெளியே போகவே பயப்படுற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கிறோம் நம்ம. இப்போ உள்ள நாட்டு நிலைமை எல்லாத்துக்குமே தெரியும். உரிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சரியான கல்வி கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. இல்லைன்னு சொல்ல வரேன் நான், குறைவாக இல்லை, சுத்தமாகவே இல்லைங்க. தனியாக பிள்ளைகள் எல்லாம் விடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, பழக்கம் வழக்கம். அதனால சொல்கிறேன். குழந்தைகளுக்கு மெயினாக பாதுகாப்பு வேணும்னு எதிர்பார்க்குறேன். எந்த வீட்டிலையுமே வீட்டில்
லேடிஸ் குழந்தைகள் பச்சை குழந்தைகள் வச்சுக்கிறவங்க எல்லாருமே மாற்றி தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒன்று தான் மெயினாக பார்க்குறேன். 2.5 வயசு பிள்ளையிலேருந்து ஒரு 60 வயசு குழந்தை பாட்டி வரைக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. முதல்ல திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி முக்கியமான காரணி என்னவென்றால் பெண்களின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட சட்டம் மற்றும் ஒழுங்கு. பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளின் பாதுகாப்பும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 8700 கொலைகள் நடந்துள்ளன. அதில் 2100 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 361 பேர் குழந்தைகள். அதில் 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் இது ஒருபோதும் நடந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் 35 குழந்தைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அது 10% மட்டுமே. 90% அவர்கள் வெளியே வருவதில்லை. நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் 25 பெண்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. 62,000 குழந்தைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகளை துன்புறுத்திய நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 27,000 வழக்குகள் போக்சோ. இது ஏன்டப்போ ஒரு பக்கம் மது, மறுபக்கம் போதைப் பொருட்கள், போதை மருந்துகள், போதைப் பொருள் துஷ்பிரயோகம். மேலும் இங்கு மது மிகவும் பரவலாக உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது டாஸ்மாகின் ரெவென்யூ 35,000 கோடியாக இருந்தது. இன்றைக்கு 5 ஆண்டுகளில் அது 56,000 கோடி. அவர்களிடம் 4,800 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அவங்களிடம் இந்த மது மற்றும் இந்த எல்லா விஷயங்களையும் விற்கும் 1,500 கிளப்புகள் உள்ளன. அவர்களிடம் 25,000 சந்து கடை உள்ளது. சந்து கடை என்றால் 2 டாஸ்மாக் கடைகளுக்கு இடையில் 24 மணி நேரமும் மது விற்கும் கடைகள். டாஸ்மாகில் கிடைக்கும் அதே மதுதான் இங்கும் விற்கப்படுகிறது. அப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் அந்த போதை மருந்துகள் தமிழ்நாட்டில் கிடைக்கும். அது கஞ்சா இங்கே ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறது. அது கொகைன், ஹெராயின், ஃபென்டானில், ஆம்பெடமைன், LSD, மெத்திலாம்பெடமைன் எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவில் உங்களுக்கு கிடைப்பது இங்கே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் இங்கே அதை பார்க்கும்போது இப்போது நான் நகரங்கள் போன்ற இடங்களில் பார்க்கவில்லை. ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் அதை இங்கே காண்கிறீர்கள். மேலும் காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அது அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. ஆனால் ஷிகா, நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்ற யதார்த்தத்திற்கு எதிராக அவர்களால் எப்படி செல்ல முடிந்தது? திடீர்னு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. நான் நினைக்கிறேன் அங்கே அது இந்த கதை ஒரு விதமாக அதிமுக மற்றும் எதிர்கட்சிகளால் பரப்பப்பட்டது. ஆனால் வெற்றிகரமாக திமுக அதை எதிர்கொள்கிறதா? திமுக உதாரணமாக தமிழ்நாட்டில் 41% பெண்கள் தொழிற்சாலைகளில் சென்று வேலை செய்கிறார்கள் என்ற உண்மையானது. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்சாலை பணியாளர்களில் 41% பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர். பெண்கள் வெளியே செல்கிறார்கள் என்பதை குறிக்கிறது என்று கூறுகிறது. இப்போது அவர்கள் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் அவர்கள் வெளியே சென்று இந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்வார்களா? மற்றும் இந்த இடங்களில் அவங்க செய்ய மாட்டார்கள். மேலும் நான் நினைக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அவர்கள் அதை மது மற்றும் போதைப் பொருட்களுடன் இணைத்துள்ளார்கள். எல்லா இடங்களிலும் பெண்கள் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் மது அருந்துவதும் போதைப் பொருள் உபயோகிப்பதும் அதிகரித்து விட்டதால் நாங்கள் பாதுகாப்பற்றதாக உணர்கிறோம். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனைகள் தேர்தல்களில் நிச்சயமாக வருகின்றன. ஆனால் தரவுகள், உண்மையில் முற்றிலும் முரணாக இருக்கும்போது அது உண்மையில் ஒரு வாக்கு மாற்றமாக மாறாது என்று அர்த்தமல்ல. நிச்சயமாக மசிதி ஒரு கண்ணோட்ட பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கு அந்த கனவானும் சொன்னது போல, சரி, அதில் இது கண்ணோட்டம் யதார்த்தம் அல்ல. ஆனால் MGR மற்றும் ஜெயலலிதா முக்கிய தலைவர்களாக இருந்தார்கள் என்ற உண்மையும் கூட உங்களுக்கு தெரியும். இது அப்படி ஒரு மென்மையான வடிவம். இது வலுவான திமுகவின் ஆண்மைத்தனம் மிக்க பாட்டி அல்ல. தெரியுமா, நிலைப்பாடு சற்றே மென்மையாக இருக்கிறது. மேலும் அது பல ஆண்டுகளாக அதிமுகவிற்கு பொதுவாக பெண்களை பொறுத்தவரை பெண்களின் பாதுகாப்பு மட்டுமல்ல, நாங்கள் பெண்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் என்பது போன்ற ஒரு சற்றே மென்மையான பிம்பத்தை வழங்க உதவியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
உதாரணமாக தூத்துக்குடியில் சமீபத்தில் நடந்த சம்பவம், அந்த 10 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அது மூடாசக்கின் ஊடகங்களில் அது மிகவும் பரவலாக பேசப்பட்டதால் மாநிலம் முழுவதும் அது ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தியது. அதாவது நம்முடைய இளம் பெண், நம்முடைய இளம் உங்களுக்கு தெரியும் வீட்டு பெண் அல்லது குடும்பத்து பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாதுகாப்பாக இல்லை என்ற எண்ணத்தை, இங்கு பாதுகாப்பாக இல்லை என்பது பற்றிய மக்களின் கற்பனையை அந்த கதை தான் தூண்டி உள்ளது. ஆமாம், ஆனால் அது அப்படி இல்லை, இது உண்மைகளுக்கு எதிராக செல்கிறது. அதுதான் நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம். அதுதான் முரண்பாடு. எனக்கு உறுதியாக தெரியவில்லை ஒன்று உண்மைகளுக்கு எதிராக செல்லும்போது அது ஒரு உண்மையான ஓட்டாக மாறும் என்று. மீண்டும் விஜயின் பெரும் கூட்டங்கள் வாக்குகளாக மாறுமா என்பதைப் போலவே இது நாட்டிலேயே ரொம்ப பாதுகாப்பான மாநிலமாக இருக்கும்போது பெண்கள் பற்றிய இந்த பிரச்சாரம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மாறுமா? பாருங்கள், நான் எதிர்க்கட்சியாக இருந்தால் இதை பரப்புவதற்கு எனக்கு இது உதவும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வேலை செய்யுமா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. என்னால் சரி தெரியுமா, எதிர்க்கட்சியால் பரப்ப முடிவது ஒரு நல்ல விஷயம். சரி, யாரும் இதுதான் நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லப் போவதில்லை. சரி, அரசாங்கம் தான் அதை வெளியே சென்று சொல்ல வேண்டும். சரி, ஆனால் ஒருவேளை மக்கள் இதை நம்பாமல் கூட இருக்கலாம். சரி, மேலும் எக்கானமி பற்றிய தரவுகளை பார்த்தால் அது நாட்டிலே பணக்கார மாநிலங்களில் 1 முதல் 5 உள்ளது மற்றும் எல்லோரும் பல்வேறு அம்சங்களை பற்றி புகார் கூறுகிறார்கள். எனவே நீங்கள் சொன்னது போல் எதிர்க்கட்சி பிரச்சனைகளை எழுப்புவது அவர்களின் வேலை. கேள்வி என்னன்னா, திமுக அதை போதுமான அளவு சிறப்பாக எதிர்கொள்கிறதா, குறிப்பாக பாதுகாப்பு பிரச்சனையில்? நாங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது கூட நான் புள்ளி விவரங்களை பற்றி பேசி கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், அதை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழ்நாடு மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்றும், மேலும் உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று வரும்போது புகார்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு 91% மற்றும் தேசிய சராசரி சுமார் 70க்கும் மேல் உள்ளது. எனவே நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்வதிலும் அந்த வகையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறோம். மேலும் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு தெரியும், பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் 66,000 மற்றும் 32,000 47,000 பற்றி பேசும்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் இது ஒரு சாக்குப்போக்கு அல்ல, அந்த எண்ணிக்கை இருக்கிறது கூட நியாயம் இல்லை. ஆனால் தேசிய ஆவண காப்பகத்தின்படி அது சொல்லும் குற்றங்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம், எல்லா விதமான குற்றங்களும் 8,000, ரொம்ப குறைவு. ஆனால் கருத்து என்னவாக தெரிகிறது என்றால், இல்ல அவங்கள உருவாக்கி இருக்காங்க, அதை அவங்க சமாளிச்சுட்டாங்க. இல்ல அவங்க அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மேலும் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அந்த பொள்ளாச்சி விவகாரம் நடந்த போது குற்றவாளிகளை காப்பாற்ற முழு மூச்சாக செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும் போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த குற்றத்துல ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்கிறார். ஆனாலும் எனக்கு தெரிந்து அவர்களால் அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் இதுதான் உங்களுக்கு தெரியும், பாஜகவும் அதிமுகவும் பரப்பி வரும் கதையாடல். மற்றொரு முக்கிய பிரச்சனை அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைப்பது தான். அது ஒரு சாதகமான விஷயமா அல்லது பாதகமான விஷயமா? நீங்கள் பல எலெக்ஷன்களை எடுத்து பார்த்தால் இந்தியா முழுவதிலும் மற்றும் தமிழ்நாட்டிலும் தேசிய கட்சிகளுடன் ஒப்பிடும்போது பிராந்திய கட்சிகளின் எழுச்சி பிரமிக்கத்தக்கதாக இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 2 முக்கிய பிராந்திய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுகவை பார்ப்போம். பல ஆண்டுகளாக அவற்றின் ஓட் சதவீதம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது.
மாறாக இங்குள்ள தேசிய கட்சிகளை பார்த்தால் அவற்றின் ஓட் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சரிந்து வருகிறது. ஆகவே இது பிராந்திய கட்சிகளின் எழுச்சி. ஆகவே ஒரு தேசிய பார்ட்டியுடன் கூட்டணி அமைப்பது அது நல்லதா இல்லையா? பாஜகவின் பிம்பத்தின் மற்ற அம்சங்களை பற்றி பேசுவோம். அது தமிழ்நாட்டில் மிகச்சிறந்ததாக இல்லை. இங்கே மிகவும் சரிவை சந்தித்த முக்கிய கட்சிகளில் ஒன்று, இது அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸ் ஆகும். அது பேரழிவானதாக இருந்துள்ளது. இறுதியாக இந்த பிராந்திய பார்ட்டி வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும்தானா? இல்லை, அதற்கு அது நாடு முழுவதும் உள்ளது. மத்திய மாநில உறவு, மாநிலங்களை சுரண்ட முயற்சிக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான விரோதம் பிராந்திய கட்சிகள் வளர்ந்துள்ளன என்பதற்கு வழிவகுத்துள்ளது. இதை பாருங்கள், 1991 அவை எவ்வளவு வளர்ந்துள்ளன என்று. அவை கிடுகிடுவென உயர்ந்து விட்டன. இன்றைய தேர்தல்களில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நிகழ்வு பிராந்திய கட்சிகளின் எழுச்சியாகும். ஆகவே டோரா பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுக செய்த மற்றொரு தவறாக இருக்க முடியுமா? ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்தி இப்போது இந்த டெலிமிட்டேஷன் பில் கூட்டணி வைப்பதா, அதாவது ஜெயலலிதா அதற்கு முற்றிலும் எதிராக இருந்தார். எல்லோரும் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்பொழுது இபிஎஸ் போய் உண்மையில் கூட்டணி வச்சுட்டாரு. அது அவங்களது பிம்பத்தை பாதிக்குமா? அதே நம்ம அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாஜக ஒரு இந்தி ஆதரவு பார்ட்டியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவர்கள் அதை தொண்டைக்குள் திணிக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் உள்ள நம்மிலே பெரும்பாலோர் அதை கொஞ்சம் விழுங்கிவிட்டு பிறகு அதை வெளியே துப்பி விடுகிறோம். முள்ளர்கள 1950களிலிருந்து இந்த பாதையிலிருந்து வருகிறார்கள். சரி, எங்களுக்கு இந்தி வேண்டாம். சரி, மேலும் நீங்கள் இங்கே ஒரு பார்ட்டியை கொண்டு வருகிறீர்கள். அங்கே உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் அதனால் எத்தனை வாக்குகள் இழக்க நேரிடும் என்று எனக்கு தெரியாது. மேலும் இது இப்போது வந்த பில், அதிலும் இந்தியும் இருக்கிறது, மும்மொழி கொள்கையும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்கே 3 மொழிகள், வடக்கில் 2 மொழிகள். உங்களுக்கு தெரியும், இது தனது மொழியை பற்றி மிகவும் பெருமிதம் கொள்ளும் ஒரு பார்ட்டிக்கு மிகவும் கடினமான ஒருவித மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. மொழி புதியதாக இருக்கும் ஒரு மாநிலத்திற்கு நீங்கள் செல்லவில்லை. மக்கள் என்ன, இது ஒரு பழைய +1000 ஆண்டுகள் பழமையான மொழி. அதனால் அந்த மொழியில் அளவற்ற பெருமை இருக்கிறது. மேலும் நீங்கள் அதை எந்த வகையிலாவது தட்ட முயற்சிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவர்கள் அதை மிகவும் மிகவும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது உங்களுக்கு வாக்குகளை இழக்கச் செய்யும். நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பெங்காலி இதை விடவும் சிறந்ததா இல்லையா என்று? இல்லை, வங்காளத்திலும் இது ஒரு பிரச்சனை தான். ஆனால் இல்லை, கேள்வி என்னவென்றால், பெங்காலி ஒரு இந்தி குடும்ப மொழி, இந்தியன் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஒரு தனி மொழி, இது ஒரு திராவிட மொழி. அவங்களோட கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மற்ற மயம், மாநிலம், வெளியாட்கள் பற்றிய முழு விஷயமும் இரண்டுக்கும் பொதுவானது. ஆம், அது நடக்கவில்லை. கேரளாவில் நடப்பதில்லை. ஏனால் அது காங்கிரசுக்கு எதிராக. அது சரி, இடதுசாரிகள். ஆனால் மையம் மற்றும் மாநிலம் என்ற காரணி முக்கியமானது. மேலும் மொழி இங்கு ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. பெற்றும் உங்களுக்கு தெரியும், இப்போது மக்கள் நிறைய பேர் கோவில்களுக்கு சென்றாலும், நான் சொல்கிறது என்னவென்றால், முதலில் தீக்கட்சிகள் திமுக அவ்வளவாக கோவில் ஆதரவு பார்ட்டியாக இருக்கவில்லை. வரவங்கக்கிட்ட தெரியும், அவர்களிட்ட சாண்டியர் நாத்திகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். நான் ஆச்சரியப்பட மாட்டேன், ஸ்டாலின் தன்னை ஒரு நாத்திகர் என்று கூறுகிறார். அதனால் உங்களுக்கு தெரியும், அந்த கடவுள்களையும் தேவிகளையும் கொண்டு வருவது வாக்குகளை பெறுவதற்கு அவ்வளவு நல்லதல்ல. ஆமாம், அப்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது பாதிப்பை ஏற்படுத்துமா? மக்களவை எலெக்ஷனில் அவர்கள் 3% அதிகரித்து ஓட்டில் 10% பெற்றிருந்தாலும் அவர்கள் பொதுவாக சுமார் 3% தான் பெறுவார்கள். தமிழ்நாட்டில் அவங்க ஆண்டே பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுகவின் ஆதாயம் மற்றும் அதிமுகவின் லாஸ். சரிதானே? மேலும் அது ஏற்கனவே 2019 நடந்தது. அதாவது 2019 கிடைத்த வெற்றி வித்தியாசம் அதிமுக அவ்வளவு செல்வாக்கிழந்து இருந்ததால் அல்ல. ஏனென்றால் அதை நம்மால் நிரூபிக்க முடியும். ஏனென்றால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில எலெக்ஷனில் அதே அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டில் 40% பெற்றது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எம்பி எலெக்ஷனில் அதே அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டில் 30% மட்டுமே பெற்றது. பெரிய வித்தியாசம், 30லிருந்து 40.
எனவே அதிமுகவின் பிராந்திய கட்சியாக இருப்பதற்கான மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான தகுதிகளை பாஜக கூட்டணி தான் பாதிக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, மீண்டும் நாங்கள் கருத்து கணிப்புகளை நடத்துகிறோம். எங்களுடைய கருத்து கணிப்புகள் மிகவும் தெளிவாக உள்ளன. திமுக நேர்மறையாக இருக்குது, நிகர நேர்மறை. அதாவது முடியுமா, இந்த பார்ட்டி மாநில உரிமைகளை பாதுகாக்கும், உங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும், உங்கள் மொழியை காக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிகர நேர்மறையாக இருக்கின்றன. ஒருவேளை காலப்போக்கில் கூட்டல் 30 அல்லது கூட்டல் 40 அல்லது கூட்டல் 50. அதிமுக மைனஸ் மைனஸ் மைனஸ். அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்து நேர்மறைகளை விட எதிர்மறைகளே அதிகமாக உள்ளன. அவர்கள் பாஜகவுடன் இல்லாத போது அவர்களுக்கு கண்ணியமான நேர்மறை மதிப்பீடுகள் இருந்தன. ஸோ ஆகவே அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கொள்கைகளை தியாகம் செய்கிறார்கள். நாம் இதற்கு மேல் அதிகம் செல்ல வேண்டியதில்லை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். செல்வி ஜெயலலிதா பேசினார். அவர் சொன்னார், நான் ஒரு முறை தவறு செய்துவிட்டேன், நான் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் அவர்களுடன் சேர மாட்டேன். மேலும் அவர் இங்கே இருந்தபோது அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உதய் திட்டத்தை, மின்சார மறுகட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அதெல்லாம் உங்களிடம் ஒரு வலிமையான தலைவரும் ஒரு வலிமையான பிராந்திய பாட்டியம் இருந்தபோது உங்களால் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க முடிந்தது. முதலமைச்சர் தொடர்ந்து மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இது தமிழ்நாடு மற்றும் என்டோடிஏ அல்லது தமிழ்நாடு மற்றும் டெல்லிக்கு இடையேயான ஒரு எலெக்ஷன் என்ற சொற்றொடரின் அர்த்தம் என்ன? அதுதான் முதல் நாளிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் கோணம் இல்லையா? அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் அவர் சொல்கிறார். இது ஒரு சாதாரண தேர்தல். ஒவ்வொரு பேரணியிலும் அவர் சொல்கிறார், சாதாரண எலெக்ஷன் அல்ல, இது தமிழ்நாடு மற்றும் டெல்லிக்கு இடையேயான ஒரு எலெக்ஷன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் என்டிஏ அல்லது டிஎம்கே மற்றும் என்டிஏக்கு இடையேயானதாகும். இந்த அர்த்தத்தில் தான் ஒவ்வொரு, உங்களுக்கு தெரியும், பேரணியின் டேக்லைன் இருக்கிறது. அதனாலே இங்கு திமுகவின் மையக்கரு டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு என்பதாகவே இருந்திருக்கிறது. மேலும் திமுக நாங்கள் தான் தமிழ்நாடு என்று சொல்கிறது. மேலும் ஒன்றுமொழி பிரச்சனை, இரண்டாவதாக நிதி சார்ந்த வளங்களை பகிர்வதில் உள்ள ஒரு விதமான சமத்துவமின்மை, அதை பற்றி தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. மற்றும் நிதி பிரச்சனை. மற்றும் ஒரு மூன்றாவது, கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு பரிசாக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் வந்த ஒன்று இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனை. இதில் அவர் தன்னை தமிழ்நாட்டின் கவலைகளை மட்டுமல்ல, பான் சவுத், இந்த தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தின் கவலைகளையும் எடுத்துரைக்கக்கூடிய அந்த மனிதராக முன்னிறுத்துகிறார். இந்த மாநிலங்கள் தொகுதி மறுவரையறை மூலம் என்ன நடக்கிறதோ என்பது பற்றி கவலையும் அக்கறையும் கொண்டுள்ளன. அதனால தான் நான் நினைக்கிறேன், கேம்பெயினின் கடைசி நாட்களில் அவர்கள் இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் இவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள். எங்களால் அதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதன் மூலம் இரண்டு விஷயங்களை அடைகிறார். ஒன்று, அவர் அதிமுகவை இந்த போரிலிருந்து வெளியே வைக்கிறார். அவர் இதை திமுகவுக்கு எதிராக பாஜக என்ற போராக முன்னிறுத்துகிறார். மேலும் டிவிகே எப்படியோ ஓரங்கட்டப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் தான் தமிழ்நாட்டின் நலன்களை கவனித்துக் கொள்ள திறனுடையவர்கள். நான் நினைக்கிறேன் விஜய் இதில் ஒரு விதமாக மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறார். ஸோ அதனால அவர் பாஜகவின் சித்தாந்தத்தை தாக்குகிறார், மேலும் திமுகவின் அரசியலை தாக்குகிறார். அதனால அவர் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுகிறார் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அவர் மிதித்திருப்பது திமுகவின் அரசியலை தான். அவர் திமுகவை தீய சக்தி என்றும் பாஜக சித்தாந்த எதிரி என்றும் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அந்த நேரத்தில் அவரால் பாஜகவுடன் கைகோர்க்க முடியாமல் போனதற்கு அதுதான் காரணம். விஜயோட பாட்டியான தவேக அதிமுகவோட இணைந்திருந்தால் இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி நடந்திருந்தா நிச்சயமாக தலைமை பிரச்சனை பெரியதாக இருந்திருக்கும். அவர்களை காங்கிரசுடன் இணைந்திருந்தால் அது ஒருவேளை இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கும். அவருக்கு சற்றே சிறந்த இருந்திருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு அழிந்து வரும் சக்தி, தலைவர்கள் மட்டுமே இருந்து அதிகாரம் இல்லாத பார்ட்டி, முற்றிலும் ஒரு அழிந்து வரும் சக்தி. ஆமாம், அதனால தான் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வச்சுக்கொண்டு திமுகவை கைவிட மிகவும் ஆர்வமாக இருந்தது. அது ஒரு மாதிரி சரியாக அமையவில்லை. ஆனால் அதற்கான எல்லா நகர்வுகளும் இருந்தன. தலைவர்கள் விஜயோட மீட்டிங்ல இருந்தனர். அவர்களை அப்படி பண்ணியிருந்தால் அது ஒருவேளை அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கும். மிகச்சரியாக. உங்களுக்கு தெரியும், வங்காளத்தில் இருக்கிறது போன்ற அதே சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. அவர்கள் மக்களவையில் அதிக டெல்லியிலுவன் குறைவான இடங்களிலும் போட்டியிடுவார்கள். ஆம், 3/2 பங்கு, 3/1 பங்கு மற்றும் 3/1 பங்கு, 3/2 பங்கு.
மெதுவாக என்ன நடந்தது என்றால் எல்லோரும் டெல்லியை பார்க்க ஆரம்பித்தார்கள். காங்கிரஸ் ஆட்கள் டெல்லியை பார்க்க ஆரம்பித்தார்கள், இந்த இடத்தை தலைமை இல்லாமல் விட்டுவிட்டு. ஸோ இப்போ இந்த புரோகிரஸோட அதுக்கான சேம்பு கொடுக்குறாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட இல்லாத ஒரு பார்ட்டியாக இருக்கிறாங்க. மற்றொரு பெரிய பிரச்சனை என்னென்னால், இந்த தேர்தல்களிலும் தமிழக தேர்தல்களிலும் சாதி எவ்வளவு முக்கியமானது என்பதுதான். உண்மையில் சாதியை பொறுத்தவரை தமிழ்நாடு மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட மாநிலம். ஆனால் எல்லோரும் ஏறக்குறைய நல்லிணக்கத்துடன் வாழ்கின்றனர். ஆனால் இங்கு உயர் சாதி எதிர்ப்பு, உயர் சாதி பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் நிச்சயமாக இருந்துள்ளன. ஆனால் பொதுவாக மதமும் சாதியும் சற்று சமரசமான பாத்திரத்தை வகிக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு சாதிகளை பற்றி பார்ப்போம். மேலும் அவை தேர்தல்களில் முக்கியமானவையா? தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சாதிகளை நீங்கள் பார்த்தால் வன்னியர்கள் ஒரு வடமேற்கு மற்றும் ஒரு வடகிழக்கு இருக்கிறது. அவை சற்றே வேறுபட்டவை. இரண்டிலும் வன்னியர்கள் மக்கள் தொகையில் சுமார் 36-37% இருக்கிறாங்க. வடகிழக்கில் பட்டியல் இனத்தவர் கிட்டத்தட்ட 30%, 29% இருக்கிறார்கள். மேற்கில் கவுண்டர்கள் 36% உடன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கில் தேவர்களும் மற்றும் தென்மேற்கில் நாடார்களும் சுமார் 22% இருக்கிறார்கள். ஆனால் வாக்குப்பதிவு முறை எவ்வாறு மாறுகிறது என்பதில் இது பிரதிபலிக்கிறதா? இதையே சற்று பாருங்கள். பெரிய அளவிலான புள்ளி விவரங்களை பார்த்தால் தமிழ்நாடு தலித்துகள் மற்றும் முஸ்லிம்கள் மத்தியில் திமுக கணிசமான முன்னிலையில் உள்ளது. அதிமுகவிற்கு முற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மத்தியில் ஒரு சிறிய முன்னிலை உள்ளது. அதனை பாருங்கள். முற்பட்ட சாதிகள் அஇஅதிமுக 45% ஆதரவு. இது 90-10 அல்லது 70-30 அல்ல, இது 45%. மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஓபிசிக்கள் அஇஅதிமுகவுக்கு 48% உள்ளது. தலித்துகள் பட்டியல் சாதியினர் மத்தியில் திமுக ஆதரவு 58% மற்றும் முஸ்லிம்களிடையே 77%. எனவே வெவ்வேறு சாதிகளிடையே வாக்களிக்கும் முறைகளில் சிறிய வித்தியாசம் உள்ளது. எனவே தேர்தல்களில் சாதிக்கு ஒரு உள்ளார்ந்த தாக்கம் இருக்கிறது. அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டை பார்த்தால் நிர்வாக பகுதிகளை விட தேர்தல் பகுதிகள், அதில் பெரும்பாலானவை சாதி மற்றும் நகர்ப்புறம், கிராமப்புறம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. உண்மையில் சென்னை நகர்ப்புறமானது மற்றும் அது முழுமையாக திமுகவுக்கு செல்கிறது. ஆனால் வடமேற்கு பகுதியை பாருங்கள், அது வன்னியர் மேற்கு பகுதியாகும். ஸோ அங்கே அதிமுக வலுவாக உள்ளது மற்றும் வன்னியர்கள் 37% உள்ளனர். வடகிழக்கில் அதுவும் வன்னியர்கள் 37% உள்ள ஒரு வன்னியர் பகுதி இருந்த போதிலும் திமுக அந்த பகுதியை 32 இடங்களில் 26 இடங்களை வென்று முழுமையாக கைப்பற்றுகிறது. ஏனெனில் அந்த பகுதியில் பட்டியல் சாதியினர் 28% உள்ளனர். தென்கிழக்க பார்த்தால் அது 62% கிராமப்புறம், அங்கே திமுக மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. மேலும் தென்மேற்கில் அது பிரதானமாக நகர்ப்புறமாக உள்ள இடத்தில் அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது. மேலும் உண்மையில் கேரளாவின் எல்லையை ஒட்டிய அந்த முழு பகுதியும் ஒரு நகர்ப்புற பகுதி மற்றும் அதிமுக மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக மேற்கில் அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது, ஏனெனில் அது கவுண்டர் மற்றும் நகர்ப்புறம் ஆகிய இரண்டையும் கொண்டது. அந்த கலவை அவர்களுக்கு ஒரு பெரும் முன்னிலையை அளிக்கிறது. கடைசியாக நகர்ப்புற பகுதிகள் மீது ஒரு விரைவான பார்வை. அதிமுக சிறப்பாக செயல்படும் மேற்கு பகுதி நெடுகிலும் தமிழ்நாட்டின் நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளைப் போலவே ஏறக்குறைய அதே பகுதிகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த எல்லா வெவ்வேறு சாதிகளும் இருந்தாலும் ஒரு விஷயம் பொதுவானது. இந்த ஒவ்வொரு பிராந்தியத்திலும் திமுகவிற்கு ஒரு சாதகமான அலை இருக்கிறது. அது மாறுபடத்தான் செய்கிறது, ஆனால் அனைத்தும் சாதகமானவை. மேலும் அதிமுகவிற்கு சரியாக அதற்கு நேர்மாறாக இந்த ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு எதிர்மறையான அலை இருக்கிறது. அந்த அலையின் அளவு மாறினாலும் அது எதிர்மறையாகவும் மற்றும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் திமுகவிற்கு சாதகமாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அல்லது ஒருவேளை நாடு முழுவதும் சாதி என்பது ஒரு அன்றாட காரணி. அது அரசியலில் மட்டுமல்ல, அது பணியிடத்திலும் இருக்கிறது. அது ஒரு உணவகத்துக்கு பண்ணால அங்கே சாதி இருக்குது. நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கிற்கு சென்றால் அங்கே இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை எல்லாம் சாதிதான். மேலும் தேர்தல்கள் முழுக்க முழுக்க சாதி அடிப்படையிலானது. விஜயின் பாட்டியில் கூட வன்னியர்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்துல அவர் ஒரு வன்னியருக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு.
முதலியார்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்துல அவர் ஒரு முதலியாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார். தேவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்தில் அவர் ஒரு தேவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. அவர் பொது வெளியில எல்லா விஷயங்களை பத்தியும் பேசலாம். ஆனால் உண்மையில இதுதான் நிலைமை. திமுக அங்குள்ள ஆதிக்க சாதிக்க இடங்களை வழங்கியுள்ளது. இந்த எலெக்ஷன்ல எனது நோக்கம் திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆம், ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். திமுகவின் வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்தும் இரண்டுமே. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சமூகமோ அல்லது சமூகத்தின் எந்த பிரிவோ முழுமையாக ஓட் நோக்கி விஜய் பக்கம் செல்கிறார்கள் என்று. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு தெரியும், அவர் எந்த ஒரு சித்தாந்த பின்னணியுடனோ அல்லது மக்களுக்காக நிற்க ஒரு அடிப்படை கொள்கையுடனோ வரவில்லை. அல்லது குறைந்தபட்சம் எங்களால் நாங்கள் அது என்னவென்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக உமா சாதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் மற்ற பல மாநிலங்களில் நீங்கள் காண்பது போல் இது எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதில்லை. வடமேற்கில் வன்னியர்கள் வலுவாக இருக்கிறது பற்றி நீங்கள் குறிப்பிட்டது. பாமக அதிமுகவுடன் இணைவதற்கான காரணம் அந்த சக்திகளின் இணைப்பை அவர்கள் ஒரு பெரிய சாதகமாக பார்க்கிறார்கள். நாங்கள் திமுகவிற்கு பட்டியல் இனத்தவரிடையே ஒரு ஓட் தளம் இருப்பதை பற்றியும் குறிப்பிட்டோம். வன்னியர்களுக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கும் மாநிலத்தில் பாரம்பரியமாக ஒரு பாரம்பரிய பகை உள்ளது. அம்ரின் பிரகாஷ் அன்டபமாஸ் எக்ஸ் காரணி மீண்டும் இங்கு வருகிறது. ஏனென்றால் வாக்களிப்பவர்கள் பட்டியல் இன இளைஞர்களாகவோ அல்லது வன்னிய இளைஞர்களாகவோ இருந்தால் அவர்கள் சாதி பேதமற்றவர்கள். அவர்கள் விஜயை பார்க்கிறார்கள். ஒருவேளை இது ஒன்றுதான் அந்த மாநிலம். இங்கு நீங்கள் எப்போதும் தனது திரைப்பெயராக விஜயை பயன்படுத்திய ஒரு விஜயை இப்போது தன்னை ஜோசப் விஜய் என்று அழைப்பதை காண்பீர்கள். மேலும் அது ஒரு பொருட்டாக இருக்கப் போவதில்லை. ஆகவே மதமும் அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், ஒரு ஜோசப் விஜயின் மதம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொருட்டல்ல. யாராக இருந்தாலும் அவரது ரசிகராகவோ அல்லது ஒருவேளை அவருக்கு வாக்களிப்பவராகவோ இருந்தாலும் அது ஒரு விஷயம். இரண்டாவது பகுதி தெற்கில் உள்ள தேவர் நாட்டின் தெற்கு பகுதி. அதிமுக இபிஎஸ் டிடிவி சசிகலாவை பாட்டியிலிருந்தும் ஓபிஎஸ்ஐ பாட்டியிலிருந்தும் ஓரம் கட்டியதால் ஒரு கவுண்டர் பாட்டி ஆகிவிட்டது போல் பார்க்கப்பட்டது. மேலும் அவர் உணர்ந்தார் அது அவருடைய பலவீனமாகிவிட்டது என்று. கவுண்டர் சாதி அடித்தளத்துடன் அதை அவர் பலப்படுத்தி இருந்தாலும் அதுதான் கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அவர் நன்றாக செய்துள்ளார். மேலும் உண்மையில முந்தைய எலெக்ஷன்ல அவருடைய அரசியல் அதிர்ஷ்டத்தை மீட்டெடுத்த ஒரே பகுதி அதுதான். அதனால அவர்களை இப்போது சமநிலைப்படுத்துவதற்காக டிடிவி தினகரனை மீண்டும் கொண்டு வந்துள்ளார். அப்புறம் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. அவர் பலமுறை முன்னாள் முதல்வராக இருந்தவர். அவர் திமுக பக்கம் செல்கிறார். அதனால தெற்கில் அவர்களை உருவாக்க முயற்சிக்கும் அந்த தேவர் சமநிலை. ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு தனக்கென ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடு உள்ளது. அவரால் தனது மகனுக்காக அங்கு ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனை வின் செய்ய முடிந்தது, அங்கு அவருக்கு இருந்த நிலைப்பாட்டின் காரணமாக. ஆகையால் ஒரு பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் டிடிவி தினகரன். இது உண்மையிலேயே சிக்கலானது. ஆனால் நீங்கள் அதை மிக தெளிவாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. சிவனாம்பரை இப்போ முக்கிய புள்ளிகளுக்கு செல்வோம். இப்போ வங்காளத்தில் ஒவ்வொரு பெங்காலியும் ஒரு பெரிய புள்ளி என்று நமக்கு தெரியும். இங்கே சூப்பர் பெரிய புள்ளிகள் கூட இருக்கிறார்கள். அதாவது நட்சத்திரங்களுக்கெல்லாம் நட்சத்திரங்கள். ஸோ 2 பெரிய கூட்டணிகளில் மொத்தமாக 26 கட்சிகள் உள்ளன. அதனால் அவை அனைத்தையும் பற்றி பேசுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் அந்த கட்சிகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். தயவு சென்று அவை அனைத்தையும் சொல்லுங்கள். குறைந்தது 10 இடங்களை கொண்ட மற்றும் அவற்றில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம், பெரிய ஆட்களை தவிர. எனவே அதிமுகவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதிமுகவின் முக்கிய கூட்டணி கட்சிகளில் ஒன்று பாஎம்கே ஆகும். பாஎம்கே 18 இடங்களில் போட்டியிடுகிறது. இது ஒரு வன்னியர் பார்ட்டி. தற்போதைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இவர் லோக்சபா எம்பியாகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் மேலும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். அவர் இன்சூரன்ஸ் போட்டியிடவில்லை. அவரது மனைவி சௌமியா அன்புமணி தர்மபுரியிலிருந்து போட்டியிடுகிறார். அது 1-2. மற்றொரு பார்ட்டி நிச்சயமாக பிஜேபி, அது 27 இடங்களில் போட்டியிடுகிறது. அது பயங்கரமான எண்ணிக்கையிலான இடங்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன், அவர் திருநெல்வேலியில் 5 தேர்தல்களில் போட்டியிட்டு 3இல் வெற்றி பெற்றார். அவர் தற்போதைய எம்எல்ஏ. ஆனால் அவர் 2017 பிஜேபிக்கு கட்சி தாவினார்.
அதனால தான் அவர் இப்போது பிஜேபி தலைவர். அடுத்து நம்ம அமமுகக்கு செல்வோம். அது 11 இடங்களில் போட்டியிடுகிறது. அது டிடியின் பார்ட்டி ஆகும். தினகரன் ஒரு சசிகலாவின் மருமகன். அடுத்து ஜெயலலிதாவிற்கு நன்றி. ராஜ்யசபா மற்றும் லோக்சபா M.P இருந்திருக்கிறார். இப்பொழுது நல்ல விஷயம் என்னன்னா அன்புமணியின் தந்தையான ராமதாஸ் மற்றும் தினகரனின் அத்தை ஆகிய இருவரும் தங்கள் வாரிசுகள் சிறப்பாக செயல்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறார்கள். அதனால் அவங்க கூடவே வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். இப்போ நாம் பெரிய கட்சிகளுக்கு செல்வோம். அதிமுக 166 இடங்கள் போட்டியிடுகிறது. சொல்லப்போனால் அதிமுக பெண்களுக்கு 20க்கும் குறைவான இடங்களை வழங்கியுள்ளது. திமுகவும் அவ்வாறே. ஆக இவற்றில் எதையும் உண்மையில் பெண்கள் கட்சிகள் என்று அழைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடியிலிருந்து போட்டியிட்டிருக்கிறார். இது அதே இடத்திலிருந்து 8வது எலெக்ஷன். கடைசி 3 முறை உட்பட அவர் 5 முறை வென்றிருக்கிறார். ஸோ கடைசி முறை கூட அவர் 40%க்கும் அதிகமான மெஜாரிட்டி பெற்றிருந்தார். அவருக்கு அமைச்சர். அவர் 2017 முதல் 2021 வரை முன்னாள் முதலமைச்சர் மற்றும் 2021 முதல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். விழுப்புரத்தைச் சேர்ந்த திரு பி. சண்முகம். அவர் ஒரு மாநிலங்களவை M.B மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் தோற்றார். முன்னதாக 2013 மற்றும் 2016 வென்றார். இப்போது அவர் மாநிலங்களவையில் இருந்து திரும்பி வந்து சட்டமன்றத்தில் போட்டியிட விரும்புகிறார். மற்றும் 3வது நபர் குமரக்கோட்டத்தைச் சேர்ந்த திரு பி. தங்கமணி. அவரின் இந்த தொகுதியிலிருந்து கடந்த 3 தேர்தல்களிலும் வென்றிருக்கிறார். கடைசியாக அவர் 15% மெஜாரிட்டியுடன் வென்றார். மேலும் அவர் அதிமுகவின் EBS அரசில் அமைச்சராக இருந்திருக்கிறார். கடைசி அமைச்சர். அடுத்து திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு போகலாம். முதல்ல கூட்டணி கட்சிகள், பிறகு பிரதான கட்சிகள். காங்கிரஸ் நம்மள பேசியது போல் அவங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. 28 இடங்கள். இது மிகவும் கடினமான பேர். செல்வ பெருந்துங்கை. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அவர் போட்டியிடுகிறார். அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். மேலும் அவர் அதே மாநிலத்திலிருந்து ஒரு M1LAவாகவும் இருக்கிறார். அவர் 4 தேர்தல்களில் போட்டியிட்டு 2இல் வென்று 2இல் தோற்றுள்ளார். அவருடைய தற்போதைய மெஜாரிட்டி வெறும் 4% ஆகும். இறுதியாக கேப்டனின் பார்ட்டி தேமுதிக. அவங்களுக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகர் விருத்தாசலத்தில் இருந்து போட்டியிடுகிறார். அவர் கேப்டனின் விதவை. மேலும் இது தேர்தல் அரசியலில் அவரது முதல் நுழைவாகும். இப்போ மீண்டும் பெரிய பார்ட்டி திமுக MK. கொளத்தூரிலிருந்து ஸ்டாலின். அவர் 2021 முதல் முதலமைச்சராகவும் 2016 முதல் 21 வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறார். ஸோ இது அவருடைய 10வது எலெக்ஷன். அவர் தோற்றிருக்கிறார். அவருடைய சில சகாக்களும் அவர்கள் 2 முறை தான் தோற்றிருக்கிறார்கள். இட் மேட்டிஃபான் 2021. அவங்க டலிம்னாவும் 2 முறை தோற்றிருக்கிறாங்க. 10வது எலெக்ஷன். அவருடைய தற்போதைய வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைவு. வெறும் 70,000 வாக்குகள் தான். அதனால் அவருக்கு ஒரு பார்ட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அப்புறம் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய ஈர்ப்பு. OPS அதிமுகவிடமிருந்து அவர்கள் பெற்ற தேவர் முகம். OPS 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா சிக்கலில் இருந்தபோது மட்டுமே. அவர் இல்லாத நேரத்தில் அந்த பதவியை பார்த்து கொள்வதற்கு அவர் நம்பிய மனிதர். போடிநாயக்கனூரிலிருந்து OPS. ஜெயலலிதா சிக்கலில் இருந்தபோது அவர் 3 முறை குறுகிய காலத்திற்கு முதலமைச்சராக இருந்தார். டீட்சன் அவர் EBSக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியாக 5 தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் 11 பட்ஜெட்களை தாக்கல் செய்துள்ளார். அவர் 2022 ஜூலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தார். ஆனால் இந்த வருடம் பிப்ரவரியில் அவர் திமுகவில் இணைந்தார். மேலும் ஒரு வலிமையான தேவர் முகத்தை பார்ட்டிக்குள் கொண்டு வருவது திமுகவிற்கு ஒரு பெரும் பலன் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து நீண்ட காலமாக இருக்கும் ஒரு நபர், காட்பாடியைச் சேர்ந்த துரை முருகன். அவரும் 12 தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார். அவரும் அதே தேர்தல்களில் மட்டுமே தோற்றுள்ளார். 1984 மற்றும் 1991. அவர் பார்ட்டியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஒரு கேபினட் அமைச்சர். மேலும் அவர்தான் இந்த எலெக்ஷனில் 87 வயசில் இருக்கும் மிகவும் வயதான முகம். அப்பிரன் டிஸ்டன்ட் இருக்கிறார்.
திரு பி தியாகராஜன், முன்னாள் தற்போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், மதுரை மத்திய தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர். இது அவருடைய 3வது எலெக்ஷன் மற்றும் கடந்த எலெக்ஷனில் அவருக்கு 20% மெஜாரிட்டி உள்ளது. மேலும் இறுதியாக திருச்சுழியைச் சேர்ந்த தங்கம் தென்னரசு, இது அவருடைய 7வது எலெக்ஷன். அவர் திருச்சுழியிலிருந்து கடந்த 3இல் வென்றார். கடைசியாக 35% மெஜாரிட்டி. அவர் 2023 முதல் நிதி அமைச்சராக இருக்கிறார். ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் இந்த தொழில்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ நம்ம டிவிகேக்கு செல்வதற்கு முன் நமக்கு ஒரு சிறிய வேடிக்கை இருக்கிறது. திமுகவின் சின்னம் உதிக்கும் சூரியன், இப்போது நம்மிடம் உதிக்கும் சூரியன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர்தான் உதிக்கும் சூரியன். அவர் சேப்பாக்கத்திலிருந்து போட்டியிட்டார். இது அவருடைய 2வது எலெக்ஷன். அவருக்கு 50% என்ற சிறிய வாக்கு வித்தியாசம் உள்ளது. அதனால் அவர் சௌகரியமாக இருக்க வேண்டும். பஸ் கேள்வி என்னன்னா, அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், ஒரு நடிகர், ஒரு திரைப்பட விநியோகஸ்தர். அவர் 2008இல் முதலில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். பேலோஸ்டேட்டர்ஸ் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? விஜய். கடவுளே, நிஜமாகவா? ஆம். அதனால் அவரும் விஜயும் இப்போது இல்லை என்று நான் நினைக்கிறேன். மிக நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் உண்மையில் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய புள்ளி. அப்போதே நாம் அந்த மாமனிதர்கிட்டே வருவோம். திரு விஜய் அவர் தவகவின் தலைவர் மற்றும் 2024இல் பார்ட்டியை நிறுவியவர். மற்ற எந்த பார்ட்டியை விடவும் அதிகமாக எல்லா இடங்களிலும் போட்டியிடுகிறார். ஸோ அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார், பெரம்பூர் மற்றும் திருச்சூழப்பள்ளி கிழக்கு. ஸோ அவர் இப்போது தெளிவாக திரையின் மிகப்பெரிய நட்சத்திரம். அவரது திரைப்படங்கள் 400 - 360 கோடி வரை வசூலிக்கின்றன. மேலும் அவருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என்று மிகவும் அடக்கமாக பெயரிடப்பட்ட ஒரு படம் உள்ளது. எனவே அவர் நன்றாகவே இருக்கிறார். அவர் 2024இல் தவகவை அமைக்க முடிவு செய்தார். அவர் பெரும் கூட்டத்தை ஈர்க்கிறார், குறிப்பாக இளைஞர்களிடையே. மேலும் மே 4ஆம் தேதி அது பலனளித்ததா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிப்போம். முன்னதாக அவர் கேப்டனுடன் வேலை செய்து வந்தார். மேலும் அவர் இளைய தளபதி என்று அறியப்பட்டார், அதாவது சின்ன தளபதி. ஸோ இப்படி கேப்டன் மறைந்து விட்டதால் அவர் தளபதி மற்றும் அவ்வளோதான். மிகவும் சுவாரஸ். எனவே ஓரளவிற்கு முன்னதாக நீங்கள் யாரிடமாவது பாடம் கற்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள். எனவே அவர் கேப்டனிடம் பாடம் கற்றிருக்கிறார். அவர் வேலை செய்யலை. வனிதா அவர் கேப்டனால் பயிற்றுவிக்கப்படலை. ஆனால் அவரோட படங்களில் கேப்டனோட வேலை செய்தார். ஆமாம். அரசியலில் இல்லை. ஆமாம். சரி. அவர் படங்களில் கேப்டனோட வேலை செய்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. வா, ஒரு நிறைய பெரிய தலைகள். லார்ட்ஸ். சரி, இப்போ இறுதியாக இந்த எலெக்ஷன் எந்த பக்கம் செல்கிறது என்பதற்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக, இது வாக்கு அலைவுகளுக்கு மிகவும் எளிதில் பாதிப்படையக்கூடிய இடங்களை கொண்ட ஒரு மாநிலம். திமுகவுக்கு எதிராக 3% சிறிய வாக்கு அலைவு ஏற்பட்டால் அவர்கள் இந்த எலெக்ஷனை லூஸ். அது அவ்வளவு நுட்பமானது. மற்ற குறிகாட்டிகள் என்ன? அவற்றில் ஒன்று இடைத்தேர்தல்கள். இன்றில் இடைத்தேர்தல்களில் திமுக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பாருங்கள். 3 இடைத்தேர்தல்கள் நடந்துள்ளன. அவற்றில் திமுகவிற்கான வாக்குச்சாய்வு +14%, இந்த 3 இடைத்தேர்தல்களில் அதிமுகவிற்கு எதிரான வாக்குச்சாய்வு -10% இருந்துள்ளது. அது அதிமுகவிற்கு சற்று கவலையளிக்கும் குறிகாட்டியாக இருக்கும். அதிமுகவிற்கு கவலையளிக்கும் மற்றொரு காரணி உள்ளாட்சி தேர்தல்கள். 2022 திமுக உள்ளாட்சி தேர்தல்களில் உண்மையில் முழுமையாக வென்றது. மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாகவும், நகராட்சியில் 3 முதல் 4 மடங்கு அதிகமாகவும், பேரூராட்சிகளில் அதிமுக பாஜக இணைந்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகவும் பெற்றனர். எனவே இது திமுக மகிழ்ச்சியடையும் மற்றொரு அறிகுறியாகும். மற்றும் திமுக அதிமுக கவலைப்படலாம், ஆனால் அது 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதனால் 4 ஆண்டுகளில் விஷயங்கள் மாறும். இறுதியாக, சமீபத்திய மக்களவை தேர்தல்களின் குறிகாட்டிகள் பற்றி என்ன? அதை பாருங்கள். அதிமுக உண்மையில் கடுமையாக சரிந்தது மற்றும் பாஜக கடுமையாக உயர்கிறது. மட்லா முதல் திமுக அது 45 சுமார் 47 ஆக உயர்ந்தது. அதிமுக 33 23க்கு குறைந்தது.
2024 சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தல்களுக்கு இடையில் இது ஒரு 10% சரிவு. பாஜக 2.6 11.3 உயர்ந்தது. அது ஒரு பெரிய முன்னேற்றம். மேலும் பாமக ஏறக்குறைய 4% என்ற அளவில் மாறாமல் இருந்தது. மீண்டும் திமுக மற்றும் பாஜகவுக்கு சற்றே சாதகமான செய்தி. இருவரும் மக்களவை எலெக்ஷனில் கூட ஓரளவு சிறப்பாக செயல்படுகிறார்கள். மக்களவை என்று வரும்போதும் சட்டமன்றம் என்று வரும்போதும் தமிழக வாக்காளர்களினுடைய நடத்தை அறிவியல் வித்தியாசமானது. அதனால் சட்டமன்ற கதை மற்றும் ஆட்சியாளர்கள் தொடர்பான உள்ளோட்டத்தை தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்புதான் தெரிந்து கொள்ள முடியும். நாங்களோட ஆரம்பத்திலிருந்தே மிகவும் தெளிவாக இருந்தோம். இது திராவிட பெரும் கட்சிகளான அதிமுகவுக்கு எதிராக திமுக. ஆனால் ஒரு புதுமுகத்தவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியிருப்பதால் அவர் ஆட்சியாளரை எதிர்க்க வேண்டும். அதனால தவேகதிரு விஜய் திமுகவுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்தத் தொடங்கினார். அதில் திமுக நம்பியது அது தங்களுக்கு சாதகமாக ஆட்சிக்கு எதிரான ஓட்டை எடுத்துச் செல்ல உதவும். அதனால் நாங்கள் வின் மாட்டோம். ஆனால் அரசியல் கிளைமேட் மற்றும் இயக்கவியல் மிக வேகமாக மாறியது. இப்பொழுது இது திராவிட பெரும் கட்சிகளுக்கு இடையே உள்ளது. அதுதான் கலை யதார்த்தம். இறுதியாக கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன? இதோ அவை. இதுவரை கருத்து கணிப்புகளை ஒன்றாக எடுத்துக்கொண்ட ஒரு போல் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், மெஜாரிட்டி 118. இந்த கருத்து கணிப்புகளின் போல் திமுக கூட்டணிக்கு 143 கிடைக்கும் என்று சொல்கிறது. அது கொஞ்சம் பாதி அளவை காட்டிலும் கணிசமாக அதிகம். பாஜகவுடன் உள்ள அதிமுகவுக்கு 82 கிடைக்கும். விஜயின் பார்ட்டியான டிவிக்கு 8 கிடைக்கும். மற்றவங்களுக்கு 1. ஆக 143, 82, 8 மற்றும் 1. இது திமுகவிற்கு ஒரு தெளிவான வெற்றியை காட்டுகிறது. ஆனால் மில்நாட்டில் உள்ள கருத்து கணிப்புகள் எவ்வளவு துல்லியமானவை? உண்மையில் அவை மிகவும் துல்லியமானவை. பல ஆண்டுகளாக துல்லிய விகிதம் 90%. தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகளில் பதிலளிப்பவர்கள் உண்மையை சொல்வதுதான் அதற்கு காரணமாக இருக்கலாம். மேலும் 90% என்பது ஒரு மிக நல்ல வெற்றி விகிதம் இல்லையா? ரொம்ப நல்லது, சிறந்த வெற்றி விகிதம். பெங்காலும் ஏறக்குறைய அப்படித்தான் என்று நினைக்கிறேன். பெங்கால் முழுவதும் நேர்மைதான். சிரிக்காதீர்கள். நான் ஒன்று சொல்லலாமா? தெரியுமா, அந்த உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி நீங்கள் சொன்னது தெரியுமா? அது மற்ற தேர்தல்களில் போட்டியிட உங்களுக்கு ஒரு உள்கட்டமைப்பை தருகிறது. நீங்கள் உள்ளூர் பகுதிகளில் வெற்றி பெற்றால் அது உங்களுக்கு உள்ளூரில் கூடுதல் செல்வாக்கை தருகிறது. அதனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒப்பீட்டளவில் நீங்கள் சிறப்பாக தயாராக இருப்பீர்கள். ஸோ இதுக்கிடையில் சொந்தம் விஷயங்கள் திமுக பக்கம் கணம் சாய்வது போல் தெரிகிறது. ஆனால் இப்போ விஜய் வருகிறார். ஆனால் அவர் சிறப்பாக செயல்படவில்லை என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆனால் புதிய நிகழ்வுகள் மீதான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் மிகவும் துல்லியமாக இருப்பதில்லை. ஆகவே மொத்தத்தில் இது திமுக பக்கம் சாய்வதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? எனவே இந்த கேம்பெயினின் ஆரம்ப கட்டத்தில் உண்மையில் அதிமுகவின் குரல் கேட்கவே இல்லை. நீங்கள் அவர்களை பற்றிய பேச்சை கேட்கவே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட எலெக்ஷனில் இல்லாதது போலவே இருந்தார்கள். அது ஒரு தவேகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான போட்டியாக தெரிந்தது. 3% வாக்குகள் மாறுவது பற்றி நீங்கள் குறிப்பிட்டது உண்மையில் திமுகவிற்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். அதாவது விஜய் வருவதால் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பின் விளிம்பு மிகவும் மிகவும் குறுகியதாக இருக்கக்கூடும் என்பதை திமுக உணர்கிறது. மேலும் 26 பார்ட்டி கூட்டணி அமைத்ததற்கு அதுவும் ஒரு காரணம். நீங்கள் எந்த வாய்ப்பையும் இழக்க விரும்பவில்லை. எனவே நீங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறீர்கள். அதனால அந்த சில 1000 வாக்குகள் கூட ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு தேமுதிக உங்களுக்கு வெறும் 2000, 3000, 4000 வாக்குகளை கொண்டு வந்தாலும் கூட தீர்மானகரமானதாக இருக்கலாம். ஆமாம், அது தீர்மானகரமானதாக இருக்கலாம். திமுக 26 கட்சிகளை கொண்ட இவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்ததற்கு அதுதான் காரணம். சரி சார், அப்போ யார் ஜெயிக்கிறாங்க? அப்போ ஒரு சுவாரஸ்யமான எளிமையான கேள்வி. விஜய் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் எங்கோ படித்தது என்னவென்றால், அவரது அப்பா அவரை பள்ளியில் சேர்க்கச் சென்ற போது அவர் எந்த ஜாதியையோ மதத்தையோ குறிப்பிடாமல் அவர் ஒரு தமிழன் என்று மட்டும் சொன்னார். அதனால்தான் விஜய் எப்பொழுதும் அவரது படங்களில் கூட அவர் எப்போதும் விஜய்யாகத்தான் இருந்தார், ஜோசப் விஜய்யாக இல்லை. இப்போது அவர் அப்படி ஆகிவிட்டார். அவர் தனது கேம்பெயினை தொடங்கிய பிறகு
ஆனால் சுவாரஸ்யமாக அவர் இந்த எலெக்ஷன்ல தனியாக போட்டியிட போகிறார் என்ற விஷயத்தை அறிவித்த போது அந்த அறிவிப்பு ஒரு இஃப்தார் பார்ட்டியில வெளியிடப்பட்டது. அதனால விஜய் என்பவர் ஒரு விதத்தில் மதம் இல்லை, ஜாதி இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை, அடிமட்ட அமைப்பும் இல்லை, ஆனாலும் அவர் இந்த எலெக்ஷன்ல எக்ஸ் காரணியாக இருக்கிறார். சரி, அமேசிங். உண்மையில் சரி, அவங்களால தான் அதை ஒரு கேம்பெயினாக பயன்படுத்த முயன்றாங்க. அவர்கள் பாருங்கள், இந்த ஆள் ஜோசப் விஜய் அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அது எதிர்விளைவை ஏற்படுத்தியது. அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ விஜய்க்கு எதிராக அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை வைத்து பயன்படுத்த முயன்றார்களோ அதெல்லாம் எதிர்விளைவை ஏற்படுத்தியது போல தோன்றியது. அதுவும் ஒரு காரணம். இரு கட்சிகளும் பெரும்பாலும் அவரை பற்றி குறிப்பிடுவதை தவிர்க்கின்றன. அவர்கள் இன்னமும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அதாவது, நாங்கள் கனிமொழியிடம் பேசினோம், அவர் இது மும்முனை போட்டி அல்ல என்று சொன்னார். நாங்கள் இதை இன்னும் இருமுனை போட்டியாகவே பார்க்கிறோம். அப்போ யார் ஜெயிக்கிறாங்க டோரப்? உங்களுக்கு தெரியும் அல்லது நீங்கள் அதை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, பகிரங்கமாக இல்லை. புரிந்தது. ஆனால் கருத்து கணிப்புகள் பொதுவாக சரியாகவே இருக்கும், நீங்கள் சொன்னது போல. அதனால் அப்படி தான் தெரிகிறது. அதாவது ஜெயலலிதா போனவுடன் அதிமுகவில் இருந்த அந்த தீவிரம் போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். மேலும் அதே கவர்ச்சியுள்ள ஒரு தலைவரை கொண்டு அவர்களால் மாற்றீடு செய்ய முடியவில்லை. அவர் தெரியுமா, அதிமுக 40 முதல் 50 ஆண்டுகளாக கவர்ச்சியில் தான் வாழ்ந்து வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். முதலில் எம்ஜிஆர், மேலும் ஜெயலலிதா. எனவே அவர்கள் ஒரு கவர்ச்சி அடிப்படையிலான பார்ட்டி. இது ஒரு திடமான தமிழ் ஆதிக்கம் செலுத்தும் பார்ட்டி திமுக. எனவே அவர்களிடம் சூப்பர் ஸ்டார்கள் இல்லை, கிட்டத்தட்ட யாரும் இல்லை. சரி, எனவே சுருக்கமாக சொன்னால் இது மிகவும் சிக்கலானது என்பதை நீங்கள் காணலாம். முக்கிய பிரச்சனைகளின் ஒரு கிராஃபிக் இங்கே உள்ளது. தொழிற் கட்சிக்கு எதிரான மனநிலை, அது திமுகவுக்கு எதிராக செல்கிறது. இரண்டாவதாக, பெண்களின் பாதுகாப்பு ஒரு உணரப்பட்ட பிரச்சனையாக இருப்பது உண்மையில் புள்ளி விவரங்கள் இது பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்பதை காட்டினாலும், ஆனால் அது இந்த எலெக்ஷனில் எவ்வளவு முக்கியமாக இருக்கும். மேலும் அது திமுகவுக்கு எதிராக செல்லக்கூடும். பிராந்திய கட்சிகளின் எழுச்சி முக்கியமானது. மேலும் அது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் செய்த ஒரு தவறாக இருக்கலாம். இந்த தேசிய கட்சிகள் வீழ்ச்சி அடைந்து வருகின்றன, பிராந்திய கட்சிகள் எழுச்சி பெற்று வருகின்றன. பிறகு நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் விஜய் என்ற இந்த அமேசிங் புதிய காரணி உள்ளது. பெரும் கூட்டங்கள் அது வாக்குகளாக மாறுமா? மேலும் அது ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட் வாக்குகளை பிரிக்குமா? அது திமுகவுக்கு பெரிதும் உதவக்கூடும். சமிக்ஞைகள், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் கருத்து கணிப்புகள் திமுகவுக்கே சாதகமாக இருப்பதை காட்டுகின்றன. இறுதியாக நிச்சயமாக இந்த எலெக்ஷனின் இறுதி கட்டத்தில் தொகுதி மறுவரையறை ஒரு முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளது. ஆகவே டோராப், இது 50க்கு 50, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களா? எல்லாம் தான் சூழ்நிலையை பொறுத்தது, நாம் தெரிந்து கொள்வோம். எல்லாமே இந்த சூழ்நிலையை பொறுத்தது. பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது ஒரு சிக்கலான கதை. மேலும் நாங்கள் சில பிரச்சனைகளை ஓரளவுக்கு தெளிவுபடுத்தினோம் என்று நம்புகிறேன். விரைவில் மீண்டும் சந்திப்போம். கவுண்டவுனை பார்த்ததுக்கு நன்றி.